ராஜபக்சர்களுக்கு எதிராக தமிழ் மக்கள் மிக கடுமையாக எதிர்ப்புகளை தெரிவிப்பார்கள். அதாவது முள்ளிவாய்க்காலில் பெற்ற அனுபவங்களும் அந்த வழிகளிலும் இருந்து இவர்களுக்கு எதிரான அந்த கடுமையான எதிர்ப்புகள் வரும். இப்போது லக்ஷ்மன் ராஜபக்ச லண்டனிலே வந்து இறங்கியதன் பிற்பாடு அவர் இலங்கையிலிருந்து விஜயத்தை மேற்கொள்வதற்கு முதலே 2 கூட்டங்கள் நடைபெறும். நாமல் ராஜபக்சவை ஏன் லக்ஷ்மன் ராஜபக்ச என்று அழைக்கின்றீர்கள்? அவருடைய உண்மையான பேர் லக்ஷ்மன் ராஜபக்ச. நாங்கள் தான் ராஜபக்ச சூட்டா சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதாவது நாமல் ராஜபக்ச என்று. அவருடைய உண்மையான பேர் லக்ஷ்மன் நாமல் ராஜபக்ச. அவர் 39 வயதை கடக்கின்ற நிலைமையில இன்றைக்கு இருக்கிறார். ஆகவே இந்த அவர் பதவிக்கு வந்தது, அதாவது இலங்கை அரசியலுக்கு வந்தது 2010. அதாவது இனப்படுகொலை நடந்து ரத்தம் காயம் முன்னம் பதவிக்கு வந்தவர். ஆகவே அவர் அம்பாந்தோட்டையில், அதாவது தெற்கினுடைய பிரதிநிதியாக வந்திருக்கிறார். அதே நேரத்தில் 22ஆம் ஆண்டு தேர்தல் அதிகூடிய வாக்குகளை பெற்று வந்திருக்கிறார் நாடாளுமன்றத்துக்கு. ஆகவே அவரை நாங்கள் மிக கவனமாக கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், அவரை அதாவது இன்னும் எதிர்காலத்தில் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இப்பவும் உள்ளது என்பதை நாங்கள் கவனத்தில் கொண்டுதான் அவருக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கைகளை செய்யணும். அதாவது இலங்கையினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இந்த இனப்படுகொலையாளிகளை மிக கவனமாக தமிழ் மக்கள் பார்க்க வேண்டும். இவர்களை முடக்குவதனூடாக இவர்கள் இனப்படுகொலை செய்தார்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான அனைத்து வேலைகளையும் நாங்கள், அதாவது எங்கள் தமிழ் மக்களிடம் அந்த பழி தீர்த்தல் என்ற ஒன்று இருக்கிறது. எவ்வாறு இருந்தாலும் பழி தீர்ப்பார்கள். அது தமிழ் மக்களிடம் இருக்கின்ற ஒரு பண்பாட்டியல் ரீதியான விடயம். ஆகவே இந்த பழி தீர்க்கிற விடயத்துல நாங்கள் அந்த பண்பாட்டை பயன்படுத்தி இவர்கள் இனப்படுகொலை செய்தார்கள் என்பதை நாங்கள் எவ்வளவு வேகமாக உறுதிப்படுத்துவோம், அந்த அளவுக்கு தமிழ் மக்களுக்கான விடுதலையும் தமிழ் மக்களுக்கான நீதியும் கிடைக்கும். ஆகவே இங்க லக்ஷ்மன் ராஜபக்ச என்ற நபர், அவர் அப்போது இளைஞராக இருந்தார், சிறுவனாக இருந்தார் என்று சொல்லுகின்ற ஒரு கருத்தியல் சிங்கள மக்கள் மத்தியிலே பரப்பப்படுகிறது. ஆனால் அது உண்மையிலே அவர், அதாவது 86ஆம் ஆண்டு பிறந்திருந்தால் அவர் எத்தனை வயதுல வந்திருப்பார் என்று பாருங்கள். 2010 அவர் பதவிக்கு வந்து விட்டார். ஆகவே அவர் ஒரு 25 வயதுக்குள் பதவிக்கு வந்து விட்டார். இனப்படுகொலை நடந்த போது அவருக்கு 23 வயது இளைஞன். ஆகவே அவருக்கு அனைத்தும் தெரியும். இந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த லக்ஷ்மன் ராஜபக்சவை நாங்கள் மிக கவனமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தின் அடுத்த தலைவராக வரக்கூடியவர் அவர். இன்னும் அவருக்கு இன்றைக்கு 40 வயது ஆண்டுகின்றன, இன்னும் 30 வருடம் நாங்கள் பார்க்கலாம் அவர்கள் ஒரு சவாலுக்குரிய மன்னர்களாக இருப்பார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் தான் இவர்களை நாங்கள் பார்க்க வேண்டும்.